சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல நாம எதிர்பார்த்த எந்த ஒரு போட்டியாளருமே டிக்கெட் ஃபினாலே வாங்கி உள்ள போகல, வர்ஜாவை தவிர. அப்படி இருக்கும்போது அபிஷேகா எத்தனாவது ஆளா டிக்கெட் ஃபினாலே வாங்க போறாங்க? போகக்கூடிய சுச்சுவேஷனை பார்த்தா அபிஷேகா டிக்கெட் ஃபினாலே வாங்கி ஃபினாலே போவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. இப்ப டிக்கெட் ஃபினாலே ரேஸ் ரொம்ப விறுவிறுப்பா நடந்து வந்துட்டு இருக்கு. இதுல முதல் வாரத்துல விஷ்ணுவர்தன், 2வது வாரத்துல அக்ஷித் நிருப்பம், இப்ப 3வது வாரத்துல பல பேர் பெரிதா எதிர்பார்த்த ஒரு போட்டியாளர் வர்ஜா, சுமன் ராஜ், அப்புறம் அபிஷேகா. இந்த 3 நபர்களை யாராவது ஒருத்தவங்க போவாங்க அப்படின்னு நினைச்சோம். அதுக்கேற்ற மாதிரி வர்ஜா தான் 3rd ஃபைனலிஸ்டா உள்ள போயிருக்காங்க. மீதி இருக்கக்கூடியது 2 சேர் தான். அந்த 2 சேர்ல அபிஷேகா போறாங்களா, மோக்ஷிதா போறாங்களா, இல்ல சுமன் ராஜ் போறாரா? எக்கச்சக்கமான போட்டி இருக்கு. அந்த 2 ஸ்லாட்ல 2 போட்டியாளர் உட்கார்ந்துட்டாங்கன்னா மேபி இந்த 6வது போட்டியாளரா மக்கள் ஓட்டு அடிப்படையில் ஒரு நபரை உள்ள அனுப்புவாங்க. ஒருவேளை இந்த வாரம் அபிஷேகாவோ இல்ல சுமன் ராஜோ செலக்ட் ஆகாம மோக்ஷிதா செலக்ட் ஆயிட்டா கூட இன்னும் ஒரு வாரம் இருக்கும். அந்த ஒரு வாரத்துல சுமன் ராஜ் செலக்ட் ஆயிட்டாருன்னா அப்ப கடைசி வரைக்கும் அபிஷேகா டிக்கெட் ஃபினாலே வாங்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நாம நினைக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் உள்ள போனோம் அப்படின்னா அதுக்கு மக்கள் ஓட்டு தான் ஒரு சிறந்த தீர்வு. அப்படிதான் போன சீசன்ல ஆரம்பத்துல இருந்து பெஸ்டா கொடுத்த பவித்ரா ஒரு டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணல, அவங்க ஃபினாலேவுக்கு போக முடியல. ஆனா 6வது நபரா மக்கள் ஓட்டு அடிப்படையில பவித்ராவை ஃபினாலேவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் அபிஷேகாவுக்கு வருமானு தெரியல. இல்ல 10வதுக்கு ஜட்ஜஸ் எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு இல்லையா, அதுலயும் எஸ்பி சரண், இன்னொரு பக்கம் சிங்கர் ஸ்ரீனிவாஸ், இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணு கொஞ்சம் சுமாரா பாடினாலும் நமக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட், ஒரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஸ்கோர் பண்ணி ஜட்ஜ் பண்ணி ஃபினாலேவுக்கு அனுப்பல. ஏன்னா அக்ஷித் நிருப்பம், விஷ்ணுவர்தன் இவங்க 2 பேருமே ஒரு சில வாரங்கள் நல்லா பாடுவாங்க, ஒரு சில வாரங்கள் விஷ்ணுவர்தன் சுமாரா பாடியிருப்பாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விஷ்ணுவர்தனுக்கு முதல் ஃபைனலிஸ்டாவே போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குன்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அவர் யூட்டிலைஸ் பண்ணி அடிச்சு தூள் கிளப்பி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி உள்ள போயிட்டாரு. அப்ப மீதி இருக்கக்கூடிய போட்டியாளர்கள்ல மோக்ஷிதா, சுமன் ராஜ், அபிஷேகா, ஸ்ரேயா சிராம், ஜினோஜ், இது மாதிரி சில போட்டியாளர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு டிக்கெட் ஃபினாலே இடம் கிடைக்க போகுது. அப்படி ஒருவேளை கடைசி வரைக்கும் அபிஷேகா ஃபினாலே டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி அவங்க போல, இன்னொரு பக்கம் மக்கள் ஓட்டு அடிப்படையிலுமே சுமன் ராஜை விட கம்மியாக தான் ஓட்டு வாங்கிட்டாங்க, சுமன் ராஜ் தான் வின் பண்ணி ஃபினாலே போயிருக்காரு அப்படிங்கும்போது அங்கேயுமே அபிஷேகாவுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்படுது. இது எதுவுமே நடுவர்கள் எடுத்த முடிவு இல்லை. வெளிலேருந்து பார்க்கும்போது உனக்கு டிக்கெட் ஃபினாலே இல்லை, நீ டிவியில் பாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் டிக்கெட் ஃபினாலே பாடும்போது தான் முக்கியம், கடந்த எல்லா வாரங்களையும் அடிச்சு தூள் கலப்புற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வாரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஸ்கோர் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒருவேளை இந்த வாரமும் அபிஷேகாவுக்கு டிக்கெட் ஃபினாலே கிடைக்கலனா அபிஷேகா எத்தனாவது ஃபைனலிஸ்டா உள்ள போவாங்க, இல்ல மக்களோட ஓட்டு அடிப்படையில் போவாங்களா, இல்ல அபிஷேகா டிக்கெட் ஃபினாலே வாங்குறது கஷ்டம், ஃபினாலே போறது கஷ்டமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.